உயிர் நோக்கும் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். எங்கெங்கும் தொல்லைகள் என்று அழுத்து கொள்ளுபவர்களிடம் சென்று தியானம் செய்யுங்கள், உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், யோகா பழகுங்கள், பரிகாரம் செய்யுங்கள் என்று பல விதங்களில் உலகத் தொல்லைகளிடமிருந்து விடுபடும் முறைகளை பயிற்சியாக்கி பல ஆன்மீக இயக்கங்கள் புகழுற்று திளைப்பதை நாம் நாள்தோறும் கண்டு வருகிறோம். இந்த ஆன்மீக குரல்கள் ஒரு வகையில் நமது பழந்தமிழ் இலக்கியங்களை அடையாளம் காண உதவுகிறது. அதாவது முக்கூடற் பள்ளு இலக்கியம் அவர்கள் கூற்றுக்களும் இலக்கிய வாசகங்களும் ஒன்றாக நினைவுக்கு வருகின்றது. வள்ளுவரும் தனது எழுதுகோளோடு தெய்வப் புலவராக எழுதுகோளோடு நம் அகக்கண்களில் தோன்றுகிறார். தெய்வப் புலவர் அழைத்து செல்லாதது இல்லை, திருக்குறளிலும் இல்லாதது இல்லை என்று பாரதிதாசன் கூற்று தவறாக இருக்கும். எல்லா தொல்லைகளிலுமிருந்து விடுபடும் வழி வள்ளுவத்தில் கிடைக்கிறது. தெய்வப் புலவர் அவர் வாக்கில் கிடைக்கிறது. வள்ளுவர் யோக பயிற்சியை நமக்கு காட்டவில்லை, சுவாச பயிற்சியை நமக்கு அறிமுகம் செய்யவில்லை. அதற்கும் அடிப்படையான உயிர் நோக்கும் கலையை நமக்கு வழங்குகிறார். மனிதனின் அடிப்படையான உயிருக்கு உறுதியாக தெய்வப் புலவர் அறத்தை காட்டுகிறார். அறமே உயிருக்கு ஆக்கம் என்ற தெய்வப் புலவர் அதோடு நிற்கவில்லை. இதைவிட வேறொன்றும் அவர் சொல்லுகிறார். உயிருக்கு வேறு ஆக்கம் இல்லை என்று பொருள்படும்படி அறத்தினை விட ஆக்கம் எவனோ என்று வினாவாக தொடுக்கிறார். அதை தவிர வேறு எதுவும் ஆக்கம் தராதது என்றே கூறவும் வருகிறார். ஆக்கம் என்பதை அடிப்படை வளர்ச்சி எனக் கொள்ளலாம். அறமே மனித உயிர்க்கு முதல் துணை என்கின்றார். அதையை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறார் என்பது அவருடைய கொள்கை. சிறப்பு ஈசனும் செல்வமும் ஈசனும் அறத்தினுள் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. 31வது குறள். உயிர் துடிப்பின் போக்கை உணர்ந்து அதை அறத்தின் வழியே செலுத்தினால் மக்களுக்கு யாதொரு துன்பமும் நேராது என்பது அவர் உள்ள கருத்து. உயிருக்கு அறத்தை தவிர வேறு பற்றுகோள் வேண்டாம் என்கின்றார். அறம் அத்தகைய வலிமை படைத்திருப்பதாக அவர் கருதியதாலேயே அதிகாரத்தையும் அரண் வலியுறுத்தல் என்று எழுதினார். அவர் வேறொன்றையும் சொல்லுகிறார், கேட்போம். என்ன சொல்லுகிறார் என்றார், அறத்தினை ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலினும் ஊங்கில்லை கேடு என்று 32வது குறளில் அவர் சொல்லுகிறார். அதாவது அறவழி மறத்தலின் கேடில்லை என்கிறார். ஆக்கம் என்ற சொல் இரு குறள்களிலும் பயின்று வருவதை நோக்க வேண்டும். 2 குறள்களையும் ஒன்றாக கற்க வேண்டும் என்பதே அவர் எண்ணம். உயிருக்கு அடிப்படை உறுதி அறமே என்று அவர் கூறுகிறார். மாந்தரின் மனநிலை அறிந்த வள்ளுவர் தெய்வப் புலவர் அவர்கள் உயிர் குணங்களால் அறத்தை மறந்து செயல்பட துணிவர். அதனாலேயே 2 குறட்பாக்களின் வழியாக உயிர் ஆக்கத்தை மக்கள் கவனிக்கும் பொருட்டு எடுத்துரைக்கிறார். அதாவது கொன்றை சிலம்பு கொணர் ஈங்கு என்று பாண்டிய நெடுஞ்செழியன் ஆராயாமல் அடிப்படை சிந்தனை செலுத்தாதது வழங்கிய தீர்ப்பு நிகழ்த்தியதால் ஏற்பட்ட பேரழிவு மதுரை நகரையே தீக்கிரையாக்கியது. அறப்பிறழ்வு நடத்தியதொரு பெருங்கேடு. அது மனைவியின் ஊடலை தணிக்க எண்ணி அவள்பின் செல்வதற்கிடையில் சிலம்பை விரைந்து கைகொள்ளும் ஆவலில் பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த பெருந்தவற்றை இழக்கிறான். ஒரு சிறு துளி சிந்தையை உயிரின் போக்கிலேயே அவன் செலுத்தியிருப்பதனால் கோவலனும் கொல்லப்பட்டிருக்க மாட்டான். அத்தனை இன்னல்களும் நடந்திருக்காது, மதுரையும் அழிந்திருக்காது. உயிர்குணமான சினமும் காமமும் ஒன்றோடு கூடும் காட்சி அது. அவ்விடத்தில் நடந்த தவறு மன்னன் தன் உயிர்போக்கை அறியாததே. மன்னன் தானும் உயிர் விட்டு அரசியமும் இறந்து ஆட்சியும் கவிழும் காட்சி அது.
வேறொரு இடத்திலும் அவர் மனிதர்கள் இயற்கை குணத்தை பற்றி குறிப்பிடுவது எண்ணத்தக்கது. அவர் அன்பில்லா மாந்தர்களை என்பில்லா புழுவோடு ஒப்பிடுகிறார். என்பில்லா புழுவானது ஊக்க மிகுதியால் அறிவின்மையால் வெயிலில் பயணித்து எங்கனமும் துன்புறுமோ அங்கனமும் அன்பை போற்றா மனிதர்கள் வருத்தமுறுவார் என்பார். அதாவது உயிரின் போக்கு கற்றற்று புழு போல அறிவற்று செல்லும் வகைத்தது. அதை கைகொள்ளாவிடின் பெருந்துன்பமும் விளையும் என்பதே வள்ளுவர் கண்ட முடிவு. தெய்வப்புலவர் அவர்கள். இதனால் மானுடர் நலன் காக்க கருதிய தெய்வப்புலவர் 2 குறள்களில் அறம் உயிருக்கு உறுதியாய் இருப்பதை வலியுறுத்தும் வண்ணம் கூறியுள்ளார். அறத்தை மறந்து ஊக்க மிகுதியால் செயல்பாட்டால் பெருங்கேடு விளைவது உறுதி, அதைவிட வேறு கேடு இல்லை என்பதை காட்ட மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்கின்றார் வள்ளுவர். பிறவிடங்களில் உயிரை வளப்படுத்தும் செல்வங்களாக மனநலத்தையும் அதோடு தொடர்புடைய தீ நெறிக்கண் செல்லாத அடக்கமுடையமையும் காட்டுகிறார். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனிங்கில்லை உயிருக்கு 102வது குறள். அதற்கடுத்த குறள் மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும் என்று 457வது குறள். அதாவது உயிருக்கு வளம் தரும் செல்வங்களாக இவற்றை போற்றி அறத்தை உறுதிபொருளாக உயிர் மேற்கொண்டால் உயிர் உய்யும் என்பதை வள்ளுவர் உரைப்பது உயிருக்கு ஊதியமாக, அதாவது பயனாக அமைவது ஈகையும் அது சான்றா புகழும். மற்றொரு வள்ளுவர் குறிப்பிடுவது என்னவென்றால், இவ்விடத்தில் எண்ணத்தக்கது வள்ளுவர் வகுத்த வந்து வழி மிக எளியது. ஒருவர் உயிர் போக்கினை நோக்கினை செயல்படுவரேல் அவரை வருத்தமடைய செய்கின்ற துன்பங்களும் அணுகா என்பதாம். யாதொரு செயலையும் செய்ய போகும்போது அது அரண் வழிபட்டதா என்று ஒரு கணம் எண்ணி செயல்பட வேண்டும். இந்த உயிர் நோக்கும் பயிற்சியை அனைவரும் கைக்கொள்ள வேண்டும். இதை செயல்படுத்தினால் நமக்கு வேறெந்த ஆன்மீக குருவிற்கும் அவசியமில்லை. வாழும் கலை மன்றங்களும் உள்நோக்கிய பயண இயக்கங்களும் அவசியமில்லை. தெய்வப்புலவர் வாக்கென்றே போதுமானதாக இருக்கிறது. நமது பைந்தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள், முக்குடர் பள்ளி இலக்கியங்கள் வரலாற்றில் மைற்கற்களாகவே அமைந்துள்ள இலக்கிய வளங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். காலவெளியெங்கும் மற்ற உலக இலக்கியங்கள் போலன்றி தமிழ் இலக்கியங்கள் நிறைந்து நிற்கின்றது. அதில் கிடைக்காத தீர்வுகள் இல்லை என்று சொல்லலாம். அதை பயில்வதே நம் வாழ்வை செம்மையாக்குவதற்கான முதல் வழியாகும். வள்ளுவம், அதாவது தெய்வப்புலவர் அதில் முதன்மையானது என்றால் மிகையாகாது என்று நமக்கு தெய்வப்புலவர்களுடைய அந்த அறநூல்களை படிக்கும் பொழுது நமக்கு செவிக்கும் வாயுவுக்கும் இனிமையான ஒரு மருந்தாகவே இருக்கிறது. அதை மக்களும் பயன்பெற்று கொள்ள கடையரி டிவியின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.